தமிழ் அவ்வை வழங்கும் தன் வினை பிறவினை. எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை. எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை. அதாவது நான் பலமுறை சொல்லியிருக்கேன், வினாவிலேயே விடை இருக்கும். தன் வினை, வினைன்னு என்ன? செயல். தன் வினை அப்படின்னா தனக்காக தானே செய்து கொள்ளக்கூடிய செயல். பிறவினைனா பிறருக்காக தான் செய்யக்கூடிய செயல். அவ்வளவுதாங்க. தன்வினைனா தனக்கு, பிறவினைனா பிறருக்கு. பிறவினைகளில் எப்படி விகுதி அமைஞ்சிருக்கும் அப்படின்னா வி பி இந்த மாதிரி தான் விகுதி அமைஞ்சிருக்கும். இப்போ செய்வித்தேன், அப்போ அதில் வி வந்திருக்குங்களா? இது போல் வி பி அப்படிங்கிற விகுதி எதுக்கு வந்திருக்கும்? பிறவினைக்கு வந்திருக்கும். அதே போல் செய் வை பண்ணு அப்படிங்கிற துணைவினைகள் கூட வந்திருக்கும். நான் திருந்தினேன், அதாவது திருந்தினேன் அப்படின்னா தன்வினை. நான் திருத்தினேன் அப்படின்னா அது பிறவினை. திருந்தினேன், திருத்தினேன். அப்போ தன்வினைக்கும் பிறவினைக்கும் உள்ள வேறுபாடு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தனக்காக செஞ்சுக்கிட்டா அது தன்வினை, பிறருக்காக தான் செஞ்சால் அது பிறவினை. நான் திருந்தச் செய்தேன் அப்படின்னாலும் அது பிறவினை தான். நான் கற்றேன் தன்வினை. நான் கற்பித்தேன் இது பிறவினை. நான் உண்டேன் தன்வினை. நான் உண்பித்தேன் இது பிறவினை. இது போல் பல எடுத்துக்காட்டுகளை பார்க்கும்போது உங்களுக்கு தானாக புரியும். சரிங்களா? இதில் ஏதாவது உங்களுக்கு புரியலை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.